சென்டர் தான் கம்யூனிகேஷன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் சென்டர்னா யார், சென்டர் என்ன பண்ணுவார், சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இம்பார்ட்டன்ஸ்லாம் என்னன்னு டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் அகாடமி, யுவர் அல்டிமேட் டிஜிட்டல் சோர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்டடீஸ் தமிழில். அண்ட் இந்த செக்மெண்ட் CSA லெசன்ஸ். முதல்ல சென்டர்னா யார் என்றதை தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இன்ஃபர்மேஷனை, மெசேஜை சென்ட் பண்ணுறவர் தான் சென்டர். இந்த சென்டர் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லைனா ஒரு குரூப்பாக, டீமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனாக, இன்ஸ்டிடியூஷனாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் நடத்துகிறாரு. இந்த சினாரியோவில் டீச்சர் தான் டீச் பண்ணுறாரு, லெசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டீச்சர் தான் இன்ஃபர்மேஷனை சொல்கிறதால, சென்ட் பண்ணுறதால நம்ம டீச்சரை சென்டர், அனுப்புனர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவல் டைப்கான எக்ஸாம்பிள். அடுத்ததாக சென்டர் ஒரு குரூப்பாக இல்லைன்னா ஒரு டீமாக இருக்கிற எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு டீமாக ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை ஒரு டீமாக கிளையண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இங்கே இன்ஃபர்மேஷனை கிளையண்ட்டுக்கிட்ட யார் கொண்டு போய் சேர்க்குறா? இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் ஒரு டீம்மேட்டாக இல்லாமல் ஒரு குரூப்பாக, ஒரு டீமாக இன்ஃபர்மேஷனை சொல்கிறதால என்டையர் டீமும் நம்ம சென்டர்னு சொல்லலாம். இது குரூப் ஆர் டீம் டைப்புக்கான எக்ஸாம்பிளாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனே சென்டராக இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ்க்கு PTA மீட்டிங் இருக்குது அப்படிங்கிற அந்த இன்விடேஷனை சென்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ஆர்கனைசேஷனே மெசேஜை சென்ட் பண்ணுறதால ஸ்கூல் தான் சென்டர். ஸோ இந்த எக்ஸாம்பிள் ஆர்கனைசேஷனுக்கான எக்ஸாம்பிளாக இருக்குது. இப்போது சென்டர்னா யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக சென்டர் என்னெல்லாம் பண்ணுவாங்க என்றதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் யார்? சென்டர் தான். சென்டர் தான் கம்யூனிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது அந்த கான்வர்சேஷன், உரையாடலுக்கே ஒரு துவக்கமாக, ஆரிஜினாக இருக்காரு. சென்டர் தான் கம்யூனிகேஷன் ப்ராசஸை இனிஷியேட் பண்ணுறாரு, சோர்ஸாக இருக்காரு. இதனால தான் சென்டருக்கு இனிஷியேட்டர், ஒரிஜினேட்டர், சோர்ஸ் என்ற வேறு பெயர்களும் இருக்குது. சரி, சென்டர் அனுப்புகிற இந்த இன்ஃபர்மேஷன் ஆர் ஐடியா ஆர் தாட்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு? சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது சென்டரோட ஆலோசனை சார்ந்து, அனுபவம் சார்ந்து, சிந்தனை சார்ந்து இருக்கு. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கு, எந்த அளவுக்கு சொல்கிற மெசேஜ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு, எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிற மெசேஜ் ரிசீவருக்கு புரியுது என்ற எல்லாமே சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ சென்டர்னா யாரு, சென்டரோட வேறு பெயர்கள் அண்ட் சென்டரோட எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக சென்டர் இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுவார், சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். சென்டருக்கு வர ஐடியாஸ், தாட்ஸ், இன்ஃபர்மேஷனை இவர் யாருக்கு அனுப்புகிறாரோ அது அவங்களுக்கு புரிகிற மாதிரி அனுப்ப வேண்டியது சென்டரோட ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை. ஸோ சென்டரோட ஐடியாவை அவர் கன்வெர்ட் பண்ணுவார். என்னவா கன்வெர்ட் பண்ணுவார்? ஒரு சிம்பாலிக் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவார். அதாவது பேச்சாவோ, எழுத்தாவோ, ஃபோட்டோவாவோ, ஆடியோவாவோ, இல்லைனா வீடியோவாவோ, இல்லைனா கை அசைவாவோ, கெஷர்ஸாவோ, எக்ஸ்பிரஷன்ஸ், முகபாவனைகளாவோ ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வெர்ட் பண்ணி அனுப்புவார். இந்த கன்வர்ஷன் பேர் தான் என்கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்கோடிங்கை யார் பண்ணுறா? சென்டர் தான் பண்ணுறாரு. ஸோ சென்டருக்கு என்கோடர் என்ற இன்னொரு பேரும் இருக்கு. இப்போ சென்டர் தான் மெசேஜை சென்ட் பண்றாரு. அந்த மெசேஜை எப்படி அனுப்புறாரு, எந்த மெத்தட்ல, எந்த வழியில, அதாவது எந்த சேனல்ல அனுப்பணும் அப்படிங்கறத யாரு டிசைட் பண்றாங்க? அதுவும் சென்டர் தான் பண்றாரு. சோ இன்ஃபர்மேஷனை, மெசேஜை ப்ராப்பரா என்கோடிங் பண்றதோட மட்டும் இல்லாம மெசேஜை எந்த சேனல்ல அனுப்பணும் என்றதையும் டிசைட் பண்றது சென்டர் தான். சரி,
இப்போது நம்ம சென்டர்னா யார், அவர் என்ன பண்ணுவார், சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேறு பெயர்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா சென்டரோட இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கீ பாயிண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், சென்டர் தான் கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கே துவக்கமாக, சோர்ஸாக, ஆரிஜினாக இருக்கார். சென்டர் இல்லைன்னா கம்யூனிகேஷனே நடக்காது. செகண்ட் பாயிண்ட், சென்டர் தான் இன்ஃபர்மேஷனை என்கோட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சென்டர் இன்ஃபர்மேஷனோட இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி என்கோட் பண்ணுறதோட யாருக்காக இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுறோமோ அந்த ரிசீவருக்கு புரிகிற மாதிரி என்கோட் பண்ணுறதும் சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. தேர்ட் பாயிண்ட், மெசேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவருக்கு சென்ட் ஆகிறதுக்கு தேவையான சேனலையும் சென்டர் தான் சூஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வீடியோவில் சென்டர்னா யார், சென்டரோட ஃபங்க்ஷன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இம்பார்ட்டன்ஸ்னு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். இப்போது இந்த வீடியோ கண்டென்ட்ல இருந்து கேட்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், blank is the first element of communication. Option A sender, option B receiver, option C message, option D feedback. Again, communication process யாரால துவங்குது, சென்டரால தான் துவங்குது. ஸோ சென்டர் தான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்காரு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்டர். செகண்ட் கொஸ்டின், who sends the message? Options: option A sender, option B receiver, option C decoder, option D none of the above. இந்த கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. யார் மெசேஜை சென்ட் பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க, சென்டர் தான் அனுப்புகிறாரு. ஸோ ஆப்ஷன் ஏ, சென்டர் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், the sender is also known as blank. Option A encoder, option B decoder, option C audience, option D noise maker. அகேன் சென்டரோட மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவருக்கு புரிகிற மாதிரி என்கோட் பண்ணுறது. என்கோடிங்கை சென்டர் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறதால சென்டரோட இன்னொரு பெயர் என்கோடர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ, என்கோடர் தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், what is the role of the sender in a communication cycle or a communication process? Option A encodes the message, option B decides the channel, option C initiates the conversation, option D all the above. ஸோ சென்டர் என்ன பண்ணுறாரு, மெசேஜை என்கோட் பண்ணுறாரு, சேனலை டிசைட் பண்ணுறாரு அண்ட் கான்வர்சேஷனை அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆல் தி அபவ். கொஸ்டின் 5, the message is based on blank. Option A sender's experience, attitude and skills. Option B the quality of the receiver. Option C number of participants. Option D the feedback of the sender. இப்போ மெசேஜ் வந்து யார் அனுப்புகிறாங்க, சென்டர் தான் அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸில் மெசேஜ் எதை பேஸ் பண்ணி இருக்கும், எதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் அப்படின்னா சென்டரோட, அனுப்புனரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ், அதாவது சென்டரோட அனுபவம் சார்ந்து, ஆலோசனை சார்ந்து, சிந்தனை சார்ந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ, சென்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் தான் இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர். Next question, identify the correct answer. Assertion, the sender is the source of communication process. அதாவது சென்டர் தான் கம்யூனிகேஷன் ப்ராசஸோட சோர்ஸா, துவக்கமா இருக்காங்க அனு கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொடுக்குற ரீசனிங் என்ன அப்படின்னா, சென்டர் இஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் அனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா both A and R are true. Option B, A is true but R is false. Option C, A is false but R is true. Option D, both A and R are false. ஸோ இந்த கொஸ்டினோட அசர்ஷன் அண்ட் ரீசனிங் ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே உண்மை அப்படிங்கிறதால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, both A and R are true. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனான சென்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ரிலேட்டடாவோ இல்லைனா வேறு எனி கண்டென்ட் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம CSA லேர்னர்ஸ் கார்னர் என்ற செக்மெண்ட்டில் உங்கள் எல்லா கேள்விக்கான பதில்களை வாரம் வாரம் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லேர்னிங் வித் அஸ்.